அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தீபாவளி கொண்டாடிட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கடந்த பல வருடங்களா தமிழ் சினிமாவுக்குன்னு சிறந்த திரைப்படங்களை கொடுத்துட்டு இருக்க இயக்குனர் மற்றும் நடிகரான சேரன் அவர்கள் நம்மளோட இணைந்து பேச போறாரு. இவரோட அடுத்த படம் எப்படா வரும்னு காத்துட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி தான் அவரோட 10வது திரைப்படமான ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை. இந்த திரைப்படத்தை பத்தியும் இந்த திரைப்படத்தோட சம்பந்தோடைய பெஸ்ட் பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். வணக்கம் சேரன் சார். வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகே, சோ ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை உண்மையிலேயே இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய பஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க மக்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எப்பவும் போல ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு நீங்க விரும்ப போற, நீங்க ரொம்ப நாளா ஞாபகம் வச்சுக்க போற ஒரு படம் தான் இது. இது உங்களுக்கு வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு பயன்படுற மாதிரியான ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் இது என் பையன் இப்படிதான், இல்லை நான் எங்க அப்பா அப்படிதான், இல்லை எங்க ஃபேமிலியில எல்லாம் இப்படி நடந்திருக்கு, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு ஒரு நல்ல படமா இருக்கு. ரொம்ப நாளா வேற ஒரு அலை வீசிக்கிட்டு இருக்கு. காமெடியான படங்கள், ஆக்ஷன் படங்கள், இல்ல ரொம்ப ஜாலியான படங்களா நிறைய பார்த்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ரொம்ப கதையோட நல்ல படமா, கொஞ்சம் லவ்லியா ஒரு நல்ல பிலிம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு அந்த குறைய ஜேகே கண்டிப்பா தீர்க்கும். ஓகே, அண்ட் இந்த படம் ட்ரெய்லர்லயே பாத்திருந்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திருக்கவங்களுக்கு தெரியும். 9 குட் பிலிம்ஸ்ல 6 ஹிட், அது 10th பிலிம் இது. ஆனா சேரன் சாரோடைய அந்த ஒரு பிலிம்ல அந்த கலர் இருக்கட்டும், ஃபீல் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த படத்துல வித்தியாசம்னா என்ன அப்படி கொண்டு வந்திருக்கீங்க? இல்ல, நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டேன். ஏன்னா சேரன் அப்படின்ன உடனே எல்லாரும் ஒரு நல்ல வில்லேஜ் பிலிம், அப்பா அம்மா சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட், இல்ல ஒரு நல்ல லவ், இப்படி ஒரே ஒரு ஃபீலான படமாவே இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு அது கம்ப்ளைண்ட் நான் எடுத்துக்க மாட்டேன். அது எனக்கு கொடுத்த மரியாதை. ஸோ அது மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் என்னைய மாத்திக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் வேறையா இருக்கு, இன்னைக்கு உள்ள மக்களுக்கான தேவை வேறையா இருக்கு. முதல்ல எல்லாம் ஒரு சினிமாவை 6 அமர உட்காந்து மெதுவா ரசிச்சு பாக்குற ஒரு காலகட்டம் இருந்தது. இப்ப நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ல இல்ல, படமே 2.25 மணி நேரம் ஓடனாலே ரொம்ப போர் அடிக்குது, ஒரு 2.5 மணி நேரத்துல படத்தை எடுங்க அப்படின்னு சொல்ற காலகட்டம் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு போகணும், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிட்டு ஒரு நல்ல பிலிம் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஸோ எனக்கு அதை பிடிச்சிருந்தது. அந்த மாற்றம் தேவைதான் மக்களுக்கு. ஏன்னா அவனே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அவனையும் சினிமாவை கூட்டு அங்கேயும் உட்காந்து அழுடான்னு சொல்றதை விட ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணா போதும். ஆனா அதை புதுசா கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் வந்துருச்சு, நிறைய டெக்னிக்கலா பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு. படம் பார்க்கறவங்களுக்கே நிறைய நம்ம கத்து கொடுத்துருக்கோம் நிறைய பேர். ஸோ நான் அந்த சினிமாவை ஒரு கலர்ஃபுல்லா, ரொம்ப ரொம்ப மனசை போட்டு உழைக்க வைக்காம, அமுக்காம, அழுகாம, ஜாலியா ஒரு நல்ல டிராவலுக்கான ஒரு ஃபீலோட அந்த படத்தை கொடுத்துருக்கேன். ஓகே, முழுக்க முழுக்க ஒருத்தருடைய வாழ்க்கை, ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை. அதாவது நான் என் வாழ்க்கை, ஏதாவது ஜேகே எனும் நண்பனின் கதை, ஜேகே பற்றிய படம், இல்ல ஜேகேயோட லைஃப் அப்படிலாம் இல்லாம ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கைன்றதுக்குள்ள ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கு, நிறைய மேடு பள்ளங்கள், நிறைய வளைவுகள், நிறைய பள்ளம், இதுல இறங்கி உழன்று அதுக்கப்புறம் வெளியில வாழ்க்கையை ஏகாந்தமா அனுபவிக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம லைஃபுக்குள்ள அவ்வளவு நிறைய இருக்கு. நிறைய பெண்டுகள் நிறைந்தது, நிறைய மேடுகள், நிறைய ஸ்ட்ரகிள் நிறைந்தது தான் நம்ம லைஃப். ஸோ இந்த ஜேகேயோட லைஃபுக்குள்ள அப்படி ஒரு சுழற்சி இருக்கும். அதுக்குள்ள அவன் மாட்டிக்கிட்டு அப்படி வெளில வரும்பொழுது அவன் மனசு அப்படி பிரகாசமாகும். ஸோ அதனாலதான் இது வாழ்க்கையானது. அண்ட் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கே 35,000 ரூபாய் சேலரிக்கு இருக்கிறத விட நான் என்ன நினைக்கிறேனோ அப்படி. நான் இந்த படத்தை டபுள் பாசிட்டிவ் ரெடி பண்ணிட்டு ஒரு 5 மாணவர்களுக்கு தான் போட்டு காமிச்சேன். வழக்கமா என்னுடைய நண்பர்கள், திரையுலகத்தில் இருக்கிற என்னோட இயக்குனர் நண்பர்கள், இல்ல சக ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டு காமிப்பேன். இந்த படத்தை மட்டும் முதல்ல ஒரு 5 மாணவர்களுக்கு போட்டு காமிச்சேன். அந்த 5 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 பேர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த படத்தை பாருங்கன்னு சொன்னா பார்த்தாங்க. அவங்க எப்பவும் போல சேரன் சார் படம் ஆட்டோகிராஃப்னு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், தவமாயுதம் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ், சார் என்ன சார் வேற ஒரு உலகமா இருக்கு, வேற ஒரு ஃபீல் இருக்கு சார். ஆக்சுவலி இப்ப நாங்க எங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், எங்களுக்கே இந்த வேலை ரொம்ப எங்களை மனசை ரொம்ப அமுக்குது,
ஏதோ ஒரு ஹெக்டிக் லைஃபா இருக்கு, நாங்க வந்து ஏதாவது இதுல இருந்து விடுபடணும், இதுல இருந்து வெளில போகணும், ஒரு 4 நாள் லீவு கிடைச்சா எங்கேயா ஓடி போயிடலாம்னு தோணுது. சோ அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதை வந்து இந்த படம் ரிலேட் பண்ணுது சார். ஒரே வேலைக்குள்ள உட்காந்து ஒரே வேலைக்குள்ளேயே லைஃப் லாங்கா போறதுன்றது ஒரு டயர்டான ஒரு டிராவல். அந்த டிராவல் பிடிக்கல. சோ அந்த டிராவல் பிடிக்கலன்ற எங்களோட மனசை வந்து இந்த படம் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து என்ன அச்சீவ் பண்ண போறோம், நம்ம எதை நோக்கி போறோம், நம்ம லைஃப் இதுக்கு அடுத்து காலேஜை முடிச்சு போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியல, பிளாங்கா இருக்கு. இங்க வந்து வழிகாட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. சோ இந்த படம் வந்து எங்களை வந்து கைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த 5 மாணவர்களும் அந்த வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய கிரெடிட்டாகவும் சக்சஸாகவும் தோணுச்சு. 5 மாணவர்களை கூப்பிட்டு தான் முதல்ல படத்தை காமிச்சிருக்கீங்க. அதனாலதான் இந்த ஃபெஸ்ட் ஒண்ணு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ஃபெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு ரீசனே வந்து இந்த படம் குறிப்பா மாணவர்கள் இளைஞர்களுக்கு தான். ஆனா பேரண்ட்ஸ் மாணவர்கள் இளைஞர்கள் பார்த்துட்டு போய் சொன்னா ஆட்டோமேட்டிக் அவங்க வருவாங்க. எப்பவுமே என் படத்துல வந்து ஆபாசமோ இல்ல தேவையில்லாத வன்முறையோ இல்ல உங்களை வந்து தவறா திசை திருப்பி உங்க வாழ்க்கையை கெடுக்கிற விஷயங்களோ கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். ஆனா என் மாணவர்களுக்கு பிடித்த அவங்களுக்கு லைஃபுக்கு தேவையான இல்ல அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லாம் உள்ள இருக்கும். நான் இந்த படத்தை பொறுத்தவரை மாணவர்கள் பார்க்கணும். அவங்க தன் லைஃப, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தோட லைஃபையும் அவங்க தான் டிசைட் பண்ணணும். நாளைக்கு விட்டுட்டோம்னா வராது. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிக்கிறதுன்றது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணி அவங்கள கொண்டு வரலாம்னு தோணுச்சு. அப்புறம் அது இல்லாம என்ன மாதிரி என்னையோட நிறைய டேலண்ட் ஆனவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க. மாணவர்களா இருக்கவங்களே வந்து இன்னைக்கு வந்து அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 10 படம் வேலை பார்த்தா தான் நம்ம டைரக்டர் ஆக முடியும் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு படம் வேடிக்கை பார்த்தாலே டைரக்டர் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ மாணவர்களுக்குள்ள அந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் இருக்கு. இப்ப சினிமா வந்து ஒரு ஃபார்முலாவுக்குள்ள தான் எடுக்கணும், சினிமா இப்படித்தான் அப்படின்லாம் கிடையாது. சினிமா வந்து ஒரு ஃபீல். அது வந்து நம்ம நினைக்கிறத பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கும் பொழுது உங்களுக்கு அது புரிஞ்சா அதுதான் சினிமா. இங்க வந்து க்ளோஸ் அப் கட் பண்ணுங்க, இங்க வந்து ஒயிட் ஷர்ட் வேணும், இந்த இதுல இருக்கணும், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லக்கூடிய உணர்வு உங்களுக்கு புரியணும், இல்ல உங்களுக்கு பிடிக்கணும். அது என்ன ஃபார்மேட்ல இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்ற மனநிலை எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு வந்துருச்சு. அப்போ மாணவர்களா இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய டேலண்ட் உள்ள பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டு வரணும். அவங்களெல்லாம் வந்து சினிமா யார் வேணாலும் எடுக்கலாம், எல்லாரும் எடுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. சேரன் மட்டும்தான் சாதிக்க முடியும், சூர்யா மட்டும்தான் சாதிக்க முடியும், விக்ரம் மட்டும்தான் சாதிக்க முடியும், இல்ல பாலா மட்டும், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் சாதிக்கலாம். எல்லோருமே இங்கு சாதிக்கவும் வாழவும் பிறந்தவர்கள். அவங்கள வெளில கொண்டாடணும். அதுக்கு தான் இந்த ஃபெஸ்ட். இந்த ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கையோடைய ஃபெஸ்ட் பத்தி தெரியாதவங்களுக்காக இப்ப இந்த ப்ரோக்ராமோட ப்ரோமோ நம்ம பாத்துடலாம். ப்ரோமோ உங்களுக்காக. Hi students, உங்கள நிறைய பேர் என்னோட திறமையானவங்களா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு போட்டி. ஜேகே படத்துல இருக்க பாடல்கள் எல்லாத்தையும் கேளுங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுங்க. அந்த பாட்டை கேட்டதும் உங்க மைண்ட் சிறகடிச்சு பறக்கும். அதை அப்படியே கேப்சர் பண்ணி எனக்கு அனுப்புங்க. உங்க கற்பனையை தினத்தந்தி டிவிலையும் ஜேகே படத்தோடையும் பார்க்க போறீங்க. Are you ready?